வணக்கம் நண்பர்களே, welcome you all back to Killy Legends. So we are extremely delighted in meeting you with a new course this year. So we are happy to announce that we have launched IBBS AFO 2025 course, a fresh course for the upcoming AFO exams. ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் அண்ட் த கோர்சஸ் அவைலபிள் இன் கிளி லெஜெண்ட்ஸ் மொபைல் ஆப். சரிங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அந்த கோர்ஸில் இருக்குது. ஸோ மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பற்றின தேவையான டீட்டெயில்ஸ் இருக்குது. யூ கேன் கோ த்ரூ தட் அண்ட் திஸ் கோர்ஸ் வில் ப்ரொவைட் யூ கோச்சிங் மெயின்லி ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ திஸ் with this introduction I'll get into the today's topic. So today's topic வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க mainly we are going to target about அனிமல் ஹஸ்பேண்ட்ரி. சரிங்களா? அனிமல் ஹஸ்பேண்ட்ரியில் ஸோ மெயின் திங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு கோர்ஸுக்குமே எந்த ஒரு டாப்பிக்குமே வி நீட் டு பி அவேர் அபவுட் தி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எதுக்காக சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூ வில் கெட் டு நோ த டிஃபிகல்ட்டி ஆஃப் த கொஷின்ஸ் ஆஸ்ட் இன் அ பர்டிகுலர் டாபிக். ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருந்து எந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க we need to be very well aware of the previous questions. ஸோ நம்ம அனிமல் ஹஸ்பேண்ட்ரியில பார்க்கும் பொழுது ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எந்த லெவல்ல இருந்திருக்குன்னா மோஸ்ட்லி த டிஃபிகல்ட்டி லெவல் இஸ் ஈஸி டு மாடரேட். சரிங்களா? மோஸ்ட்லி தே ஹவ் நாட் மூவ்ட் டு டிஃபிகல்ட், மாடரேட் டு டிஃபிகல்ட் அப்படிங்கிற இதுல போனது கிடையாது. பட் ஈஸி டு மாடரேட் அப்படிங்கிற லெவல்லே தான் இருந்திருக்காங்க. ரெண்டு, ஸ்டடி பிளான். ஸோ உங்களுடைய ஸ்டடி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை படிக்கும் பொழுது உங்களோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிவைஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் இந்த எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமுக்குமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்ஸ் பத்தி படிக்கிறீங்க, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாக்க யூ நீட் டு கோ த்ரூ தி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ வாட் சார்ட் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் பீயிங் ஆஸ்க்ட். அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் சர்க்கிள்ல இருக்கிறவங்க கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. த மெயின் ரீசன் இஸ் யூ ஷுட் நோ வாட் சார்ட் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் பீயிங் ஆஸ்க்ட். அதே மாதிரி என்ன லெவல், என்ன மாதிரி ஆங்கிள் ஒரு கொஷினை வந்து அந்த கொஷின் பேப்பர் செட்டர் ஃப்ரேம் பண்றாரு அப்படிங்கிறது. ஸோ பை கோயிங் த்ரூ தி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் யூ வில் கெட் டு know the mentality of the question paper setter. ஸோ ஒரு கொஷின் பேப்பர் செட்டரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கொஷின் செட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ப்ரிப்பேர். சரிங்களா? எந்த ஒரு எக்ஸாம்லயுமே நமக்கு வித் த பேசிக் நாலேஜ், சரிங்களா, நமக்கு யூஜில படிச்சது இல்ல கண்டினியூஸா நம்ம படிச்சுட்டு இருக்கிற நாலேஜ் வச்சு யூ கேன் ஆன்சர் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு எக்ஸாம் டிஃபிகல்ட்டியை பொறுத்து, ஓகேங்களா. இப்போ ஐபிபிஎஸ் ஏஃபோ அப்படின்னாக்கா உங்களுக்கு கட் ஆஃப் பொறுத்து, இப்போ கொஸ்டின் பேப்பர் ஈஸி, டிஃபிகல்ட் இல்ல மாடரேட்டா இருக்குன்னா அதை பொறுத்து. இப்போ ஈஸி கொஸ்டின் பேப்பர் அப்படின்னாக்கா எவ்ரி ஒன் கேன் ஆன்சர் 40 கொஸ்டின்ஸ் ஈஸிலி. சரிங்களா? மீதி இருக்கிற 20 கொஸ்டின்ஸ் தான் வில் டிசைட் தி ஃபேட். அதே மாதிரி மாடரேட் அப்படின்னாக்கா ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் வில் பி easy for everyone. Everyone will be able to reach that 30 to 35 questions. அதுக்கு மேல கட் ஆஃப்க்கு தேவையான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் முடிவு பண்ணும். அதே மாதிரி ஈஸி டிஃபிகல்ட் அப்படின்னாக்கா ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் மேல இருக்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கட் ஆஃப். இப்ப நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா ஏஃபோ பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா எழுதுறாங்க இல்லையா? ஸோ அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களுக்கு அக்ரிகல்ச்சர்ல வரக்கூடிய டாபிக்ஸ் பெரும்பாலும் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? வெதர் தே ஸ்டடி ஆர் நாட் இட் வில் பி ஈஸி. பட் நம்ம அலைடு சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பேண்ட்ரி, அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், ஃபிஷரி, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெல் வெர்ஸ்டா இருக்க மாட்டாங்க. தெரியாதுன்னு சொல்ல முடியாது, பட் தே வில் நாட் பி, தோஸ் டாபிக்ஸ் ஆர் நாட் வெல் வெர்ஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் them. ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன சார் பண்றது அப்படின்னாக்கா இந்த கொஷின்ஸ், இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் படிக்கிறது மூலியமாகவும் பை டிவைசிங் யுவர் ஸ்டடி பிளான் யூ கேன் அச்சீவ் சம்திங். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் மூலியமா அந்த ஈஸி கொஷின் சொன்னோம் இல்லைங்களா, எவ்ரி ஒன் கேன் அட்டன் சொல்லணும் இல்லைங்களா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸை வந்து நம்ம ஈஸியா அட்டைன் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த கொஷின் பேப்பர் இஸ் மாடரேட் டு ஈஸி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அச்சீவிங் அபவுட் 35 கொஷின்ஸ் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 60ல வந்து பாத்தீங்கன்னா
50 to 55% of questions is easy for everyone. சரிங்களா, 50 to 60% of question is easy for everyone. And the remaining இந்த அலைடு சப்ஜெக்ட்ஸ் இல்ல நம்ம டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கொஷின்ஸ் எப்படியும் ஒரு 10 to 20% இருக்கும். ஸோ 20% இல்லை அப்படின்னாலும் கூட அந்த 10 to 20% டிஃபிகல்ட்டி கொஷின்ஸ்ல எவ்ரி ஒன் ஆல்மோஸ்ட் ஃப்ளூக்லயோ இல்ல படிச்சிருக்கிறதுனாலயோ சம் கொஷின்ஸ் யூ கேன் கெட் அப் டு சம் 10%. ரிமைனிங் அந்த 5 to 10% தான் உங்களுடைய அந்த ஃபேட்டை டிசைட் பண்ணும். ஓகேங்களா, வெதர் யூ ஆர் வித்தின் த லிஸ்ட் ஆர் அவுட் சைட் த லிஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஜஸ்ட் ஒரு 5 to 10% ஆஃப் கொஸ்டின். நம்ம A4 எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் அதை டிசைட் பண்ணும். சரிங்களா, 5 to 10 கொஸ்டின்ஸ் கூட கிடையாது, அதுக்கும் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வெதர் யூ ஆர் இன்சைட் ஆர் அவுட் சைட். ஸோ 10 கொஸ்டின்ஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் கரெக்ட்னா யூ ஆர் கோயிங் 10 marks ahead. அதே அந்த 10 கொஸ்டினை நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் லூசிங். அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கான 10 மார்க்கும் போச்சு, அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கான நெகட்டிவ் மார்க் 2.5 மார்க்ஸும் போச்சு. ஸோ டோட்டலி வில் பி லூசிங் 12.5 மார்க்ஸ். ஸோ 12.5 மார்க்ஸ் அந்த 10 கொஸ்டினை கரெக்டாக போட்டவங்க அந்த 10ல் வந்து ஒரு ஈவன் 5 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தா கூட தே வில் பி கெட்டிங் 3.75 மார்க்ஸ் அடிஷனலி. நீங்க வந்து அவங்கள விட ஆல்மோஸ்ட் யூ வில் பி லூசிங் 6.25 மார்க்ஸ் பின்னாடி இருப்பீங்க அவங்கள விட. ஸோ திஸ் ரேஞ்ச் வில் டிசைட் தி கட் ஆஃப். சரிங்களா, நீங்க வெதர் யூ ஆர் இன்சைட் த லிஸ்ட் ஆர் அவுட் சைட் த லிஸ்ட் அப்படிங்கறத இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமா இருக்கக்கூடிய இல்ல நம்ம ஈஸியா வந்து பரிச்சயப்படாத கேள்விகள் வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ணும். சார் பரிச்சயப்படாத கேள்விகள் அப்படின்னா என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணாத கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷின்ஸ் இல்ல நமக்கு பழக்கம் இல்லாத, ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணாத கொஷின்ஸ் அப்படின்னாக்கா என்னன்னா நம்ம அந்த டாபிக்ஸை கோ த்ரூ பண்ணியிருக்க மாட்டோம். வி மைட் ஹாவ் சம் பேசிக் நாலேஜ், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அதை படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதை படிக்கிறதுக்காக சார் எப்படி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி ஃபார் திஸ் சப்ஜெக்ட், ஃபார் எனி சப்ஜெக்ட், ஃபார் எனி எக்ஸாம் யூ நீட் டு அனலைஸ் தி previous year questions. Okay, so stepping into our animal husbandry, first நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான previous year questions கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் மூலயமா what are all the different topics that we need to be aware of, அதை நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் தட் we will get into the topic, and while studying நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னாக்க we will study the topics from the point of question paper setter. சரிங்களா, ஒரு கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டினை செட் பண்ணா எந்தெந்த மாதிரியான டாபிக்ல இருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்பாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் இன்பிட்வீன்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஸோ கெட்டிங் இன் டு த ஆக்சுவல் டாபிக் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பேசிக் டாபிக், பேசிக் அல்லது காமன் கொஸ்டின்ஸ். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பர்பஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல். அதோட பர்பஸோ இல்லை அந்த கொஸ்டினுக்கான அந்த பேசிக் நாலேஜோ நம்ம கிட்ட மறந்து போயிடக்கூடாது. ஓகேங்களா, உங்களுக்கு அந்த டாபிக் பத்தின நாலேஜ் இருக்கும், பட் சம்டைம்ஸ் யூ மிஸ் இட். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஸோ யூ வில் மிஸ் இட். சரிங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் யூ நீட் டு பி கேர்ஃபுல். இந்த மாதிரியான பேசிக் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். 99% of the people they'll give the answer correctly. What is the purpose of pasteurization in milk? சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் பர்பஸ் என்ன? சரிங்களா, ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபீடிங் ட்ரை ஃபாடர், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபீடிங் வாட் இஸ் தட் ராக் சால்ட், இந்த மாதிரி எல்லாம் அந்த கால்சியம் ஃபீட் எல்லாம் நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பாஸ்டரைசேஷனோட பேசிக் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டு டெஸ்ட்ராய் தி டிசீஸ் காசிங் பாக்டீரியா. ஓகேங்களா, அண்ட் அதர் பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம். இது வந்து டைரக்டா இருக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா, இதை இன்டைரக்டாவும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? டு ரிமூவ் தி பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் டிசீஸ் காசிங் பாக்டீரியா இன் மில்க்,
which of the following is being followed அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ப்ராசஸை கண்டினியூஸாக லிஸ்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து you can choose anyone. So question can be framed in any way. The only thing that you need to be prepared is be prepared and aware about the topic. சரிங்களா, அந்த டாபிக் பத்தின கிளாரிட்டி நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா. then the next question is test done to identify incomplete pasteurization in milk. ஸோ இன்கம்ப்ளீட் பாஸ்டரைசேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா த்ரூ ஆல்கலைன் டெஸ்ட். சரிங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி மில்க்ல தே ஹவ் கண்டினியூஸ்லி ஆஸ்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். சரிங்களா. மில்கோட பியூரிட்டி, அடல்ட்ரேஷன், சரிங்களா, மில்கோட குவாலிட்டி இதெல்லாம் அசஸ் பண்றதுக்கு we do have different types of test. சரிங்களா. ஸோ that will be coming through our கோர்ஸ்ல நம்ம அதை கவர் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நான் கொஸ்டின்ஸ்க்காக சொல்றேன். இந்த மாதிரி டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன் வேர்ட்ல நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். சரிங்களா. இன்கம்ப்ளீட் பாஸ்டரைசேஷன் அப்படின்னா ஆல்கலைன் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான டெஸ்ட் நம்ம வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சம்டைம்ஸ் தே மே கோ டீப், அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நேம்ஸ் கொடுத்துட்டு இல்ல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் நேம்ஸும் இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல தே கேன் பிளே. ஓகேங்களா. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ ஒரு பேரு, ஆப்ஷன் பி ல ஒரு பேரு, ஆப்ஷன் சி ல வந்து தி அதர் நேம் ஆஃப் ஏ. ஓகேங்களா. அண்ட் தென் ஆப்ஷன் டி ல அதர், இ ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி காமன் இன் ஐபிபிஎஸ். சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 2 ஆப்ஷன்ல ஆன்சரை கொடுத்துட்டு 3வது ஆப்ஷன்ல they'll give both A and B அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ டெஸ்ட் படிக்கும் போது என்ன பேரு, அதோடைய அதர் நேம்ஸ் என்ன இருக்கு, பர்பஸ் என்ன, அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் வேல்யூஸ். ஸோ நம்மளுடைய ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அதையும் படிச்சுக்கணும். சரிங்களா. ஸோ ரெஃபரன்ஸ் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னாக்க ரெஃபரன்ஸ் வேல்யூ ஆர் ஆல்சோ யூஸ்ட் டு ஐடென்டிஃபை விச் மில்க் இட் இஸ், வெதர் கவு மில்கா பஃபலோ மில்கா அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரெஃபரன்ஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு கேள்வி கேட்கலாம். ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு இட் இஸ் அ கவு மில்க், த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரிங்களா. டெஸ்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பர்பஸ், to some extent you need to know the principle with which the instrument works. ஓகேங்களா. மோஸ்ட்லி இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் அதிகமா கேட்டதில்லை. பட் ஸ்டில் நம்ம அந்த பிரின்சிபல் நமக்கு தெரிஞ்சது, இஃப் வி ஹேவ் இன் அவர் கோர்ஸ் லெட்ஸ் பி அவேர் ஆஃப் தட் ஆல்சோ. ஓகேங்களா. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி லெவலில் வந்து பிரின்சிபல் 90% எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம்லையுமே கேட்டதே கிடையாது. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு இதுதான். சரிங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரெஃபரன்ஸ் வேல்யூ என்ன இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம படிச்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் பிரீட்ஸ். பிரீட்ஸ்ல we have cow, buffalo, sheep, goat, swine அல்லது pig. சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிக்கன். ஸோ இதுதான் மேஜர். ஓகேங்களா. இது தாண்டி 1 or 2 கொஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் இதுதான் மேஜர். இதுல இருக்கக்கூடியது தான் அவங்க கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டினை பார்த்துட்டு என்ன மாதிரியான கொஸ்டின் பார்க்கலாம். விச் among the following is a draught breed of cattle where cows are less milked but bulls are best for cat and field purpose. சரிங்களா. பிரீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமான கேள்விகள் கேட்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கம்பேரிட்டிவ் பேசிஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் அல்லது ஸ்பெசிபிக் கேரக்டர். ஒரு பிரீடோட ஸ்பெசிபிக் கேரக்டர் கொடுத்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி யூ கேன் செலக்ட் தி ஆன்சர். இது வந்து எப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் எலிமினேஷன் டெக்னிக். சார் என்ன சார் அப்படின்னாக்க கம்பேரிட்டிவ். இந்த கொஸ்டின் பாருங்க, வெதர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் ஆர் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். இட் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். சரிங்களா. ஸோ இதுல வந்து ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னாக்க கவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா we have 3 different types of breeds. என்னென்னது? மில்க் டெய்ரி பிரீட்ஸ், அடுத்து draught breeds, and then next is dual purpose.
ஸோ இதுல வந்து ஆப்ஷன்ல ரெண்டு விதமா கொடுக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூவல் பர்பஸ் பிரீட்ஸ் இல்ல ட்ராட் பிரீட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அதுல இருந்து ஆன்சர் எடுக்க சொல்லலாம். இல்ல ட்ராட் பிரீட்ஸ் கொடுத்துடலாம், டெய்ரி பிரீட்ஸையும் கொடுத்துடலாம், டியூவல் பிரீட்ஸ்லயும் கொடுத்துடலாம். அதுல யூ கேன் செலக்ட் விச் ஒன் ஆஃப் இட் த ட்ராட் பிரீட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸி. பட் எல்லாமே ட்ராட் பிரீடா கொடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த டைம்ல இட் இஸ் பிட் டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை. சரிங்களா? கம்பேரிசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம இந்த கார்ட் அண்ட் ஃபீல்ட் பர்பஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கீவேர்ட். பட் மோஸ்ட் ஆஃப் தி ட்ராட் பிரீட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் கார்ட் அண்ட் ஃபீல்ட் பர்பஸ் தான். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும்னா டெய்ரி பிரீட்ஸ், ட்ராட் பிரீட்ஸ், டியூவல் பர்பஸ் பிரீட்ஸ் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன படிச்சிருப்போம், டியூவல் பர்பஸ் பிரீட்ஸ்லயும் வந்து மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ஃபீல்ட் அண்ட் கார்ட் பர்பஸ்னு படிச்சிருப்போம். பட் என்ன ஆகும், ஸோ இஃப் யூ கோ ஃபார் டியூவல் பர்பஸ் பிரீட்ஸ் த மில்க் ஈல்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குட் மில்க் ஈல்டு கிடைச்சிருக்கும். ஸோ இயர் த கீவேர்ட் இஸ் லெஸ் மில்கர் அண்ட் கார்ட் அண்ட் ஃபீல்ட் பர்பஸ் ட்ராட் பிரீட். ஸோ இது மூணு எது வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது வந்து we have to select. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which goat breed from Switzerland also known as milk queen in the world? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா based on fact. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சொன்னதுதான் ஃபேக்ட் அல்லது ஸ்பெசிபிக் கேரக்டர். இது வந்து மில்க் குவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட் பிரீட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட் பிரீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நமக்கு என்ன ஆன்சரோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் ரிலேட்டட் டு டிசீஸ் அண்ட் டிசார்டர். ஸோ டிசீஸ் அண்ட் டிசார்டர் கொஸ்டின் பாருங்க. கர்டோ paralysis in chicken is due to vitamin B2. It is a physiological disorder. சரிங்களா? ஸோ எனி டிசீஸ் அல்லது டிசார்டர் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியதே அது என்ன அனிமல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேட்டலுக்கான டிசீசஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் பஃபலோ பார்ப்போம், ஸோ கோட் பார்ப்போம், சிக்கன் பார்ப்போம், அண்ட் தென் ஜென்ரல் ஃப்ளையிங் ஸ்பீஷஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நிறைய டிசீஸ் பார்ப்போம். என்ன ஆகும்னாக்கா நமக்கு டிசீஸ் கவுக்கு வர டிசீஸ் பஃபலோக்கு வருமா, பஃபலோக்கு வர டிசீஸ் கவுக்கு வருமான்னு கன்ஃபியூஷன் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் ப்ராமினென்ட்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டாங்க அப்படின்னா தே ஆர் ஆஸ்கிங் கோயிங் வித் ஸ்பெசிபிக் ஆர்கனைஸ். சம்டைம் இந்த டிசீஸ் எந்த அனிமல்ல நமக்கு இட் இஸ் சீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் ஆன்சர் பண்ண தெரியும். இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா சார் அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்த டிசீசஸோட அதர் நேம்ஸ். ஒவ்வொரு டிசீஸ்க்கும் மல்டிபிள் நேம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மல்டிபிள் நேம்ஸ் தெரியணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிசார்டர் அப்படின்னாக்க வாட் சார்ட் ஆஃப் பிசியாலஜிக்கல் கண்டிஷன் காஸ் தட் டிசார்டர் அது தெரிஞ்சிருக்கணும். பிசியாலஜிக்கல் கண்டிஷன் அல்லது ஆர் பேத்தோஜன். பேத்தோஜன் பத்தி படிக்கும் போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்க ரெண்டு விஷயம். வெதர் வாட்ஸ் டைப் ஆஃப் பேத்தோஜன் இட் இஸ். டைப்னாக்க பாக்டீரியாவா, வைரஸா, புரோட்டோசோவாவா, இல்ல எனி அதர் ஃபங்கஸா, அந்த மாதிரி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி அதோடைய நேம், இது ரெண்டும் நமக்கு தெரியணும். சரிங்களா? பேத்தோஜன் அப்படின்னும் போது அடுத்து சிம்டம்ஸ். இது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் தே வில் கிவ் யூ த சிம்டம்ஸ் அண்ட் will ask you to find the disease or disorder. அதே ரிவர்ஸ்ல கொடுக்கலாம். தே வில் கிவ் யூ தி டிசீஸ் அண்ட் தே வில் கிவ் அ லிஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ். அதுல வந்து எந்த சிம்டம் இதுக்கு சூட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். அண்ட் ஃபைனலி ட்ரீட்மெண்ட். வாட் சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? வெதர் டேப்லெட்ஸ் கொடுக்கணுமா இல்லை எனி அதர் ஸ்பெஷல் மெத்தட்ஸ். ட்ரீட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த ஸ்பெஷல் மெத்தட்ஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ஸ்பெஷல் மெத்தட் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த டிசீஸ்க்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகரி எல்லாம் ஃபீட் பண்ணுவோம். சரிங்களா? இது எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ டிசீஸ் அண்ட் டிசார்டர்னு வரும்போது இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். அடுத்து இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்னதான் டியூவல் பர்பஸ் பிரீட் ஆஃப் கோட் ஃபார் மீட் அண்ட் மில்க். இதுல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னாக்கா டெய்ரி பிரீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீட் பிரீட்ஸ் அண்ட் மில்க் பிரீட்ஸ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து டியூவல் பர்பஸ் பிரீட் என்னங்கிறத நம்ம ஆப்ஷன்ல இருந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அட்வான்ஸ் பிரெக்னன்சி சிஸ்டம் இன் சிம்டம் இன் கேட்டல் வென் எம்ப்ரியோ இஸ் அவுட். ஸோ பிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல என்னென்ன சிம்டம்ஸ் அந்த அனிமல்
காமிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரெக்னென்சி சிம்டம். அதே மாதிரி வி ஹாவ் ஹீட் சிம்டம். சரிங்களா? ஒரு அனிமல் ஹீட்ல இருந்தது அப்படின்னாக்கா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் காமிக்கும்? சரிங்களா? கோட் ஹீட்ல இருந்தா என்ன சிம்டம்ஸ் காமிக்கும்? கவ் ஹீட்ல இருந்தா என்ன சிம்டம்ஸ் காமிக்கும்? சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில் அது பத்தின என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாதிரியான கேட்கறது தான். இந்த மாதிரி சிம்டம் எந்த அனிமல் காமிக்கும் அப்படின்னு சொல்லி சிம்டம் கொடுத்துட்டு அனிமலை கேட்கலாம், இல்ல அனிமலை கொடுத்துட்டும் சிம்டம் கேட்கலாம். நம்ம 2-3 அனிமலுக்கு வந்து ஹீட் சிம்டம்ஸ் படிச்சோம் அப்படின்னாக்கா வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ எந்த அனிமலுக்கு என்ன அப்படிங்கிறது கம்பேரிட்டிவா படிச்சு கிளியாரிட்டியா இருந்துக்கும். ஓகேங்களா? அடுத்து ஆக்ட் ஆஃப் பார்ட்யூரிஷன். பார்ட்டிஷன் அப்படிங்கிறது டெலிவரி. த ஆக்ட் ஆஃப் கண்ணு போடுறது இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் பார்ட்யூரிஷன். சோ இஸ் ஃபீமேல் பிக். ஸோ இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ஒவ்வொரு அனிமலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதோடைய பார்ட்டிஷனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதோட சவுண்டுக்கு ஒரு சாரி ஃபீடிங்க்கு ஒரு நேம் இருக்கு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு ஒவ்வொரு அனிமலுக்கு. பார்ட்டியூரிஷனுக்கு, ஃபீடிங்க்கு, அதோட சவுண்டுக்கு. சரிங்களா? ஃபீடிங் பிஹேவியர், தட் இஸ் வாட் ஐ எம் அபவுட் டு சே. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நேம் இருக்கு. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் அனிமலோடைய மேல் நேம், ஃபீமேல் நேம், கிட் நேம், இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நிம்ராஜ் சுண்டால ஒரு டேபிள் இருக்கும். ஓகேங்களா? அந்த டேபிள்ல இருந்து அல்டர்னேட் இயர்ஸ்லயோ இல்ல கண்டினியூஸாவோ வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? ஐபிபிஎஸும் அந்த கொஸ்டினை மறக்கிற மாதிரி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும் அதை மறக்கிற மாதிரியே இல்லை. ஸோ தட் இஸ் வெரி ஈஸி வே டு ஃபைன் கெட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறை அந்த டாபிக். சரிங்களா? அந்த ஒரு டேபிள் படிச்சீங்க அப்படின்னாக்கா இஃப் யூ ஆர் லக்கி எனஃப் யூ மே கெட் 3 கொஸ்டின்ஸ் ஆல்சோ. அதுக்கு மேல கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2ங்கிறது அதிகம் தான், 2வே அதிகம் தான். யூஸ்வலி 1 கொஸ்டின் வில் அப்பியர் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் வேல்யூ வி நீட் டு நோ. ஸோ ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் படி எஸ்என்எஃப் வந்து கவு மில்க்ல எவ்வளோ இருக்கணும், சரிங்களா? ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், அண்ட் தென் மற்ற பேராமீட்டர்ஸ் எவ்வளோ எவ்வளோ இருக்கணும், கவு மில்க் எவ்வளோ, பஃபலோ மில்க் எவ்வளோ. மோஸ்ட்லி இது ரெண்டு தான். கோட் மில்க் அவங்க அதிகமாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா காமனாக நம்ம வந்து குடிக்கிறது கவ் அண்ட் பஃபலோ மில்க் தான். ஸோ இதுதான் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் கோட் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, பட் திஸ் வில் பி த மோஸ்ட் காமன் திங் இன் யுவர் கொஸ்டின் பேப்பர். அண்ட் தென் ஆர்எம் டெஸ்ட், நம்ம இது ஆல்ரெடி சொன்னோம். ஸோ ஆர்எம் டெஸ்ட் வந்து என்ன ப்ராடக்ட்டுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க கீ. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்: மில்க், கீ, கர்டு, பட்டர், யோகர்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதுல எது அப்படிங்கிறத நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இட் இஸ் ஃபார் அடல்ட்ரேஷன். ஐ திங்க் ஸோ, எனக்கு ஞாபகம் இல்லை, ஜஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம இது கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பஃபலோ மில்க் இஸ் மோர் ஒயிட் தென். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். சரிங்களா? நம்ம படிக்கும்போது ஒரு சில கான்செப்ட் நம்ம கோத்ரூ பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான கான்செப்ட் வந்து வச்சு பேசிக் நாலேஜ் வச்சு நம்ம இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பஃபலோ மில்க் இஸ் மோர் ஒயிட் தென் கவ் மில்க் டியூ டு கன்வர்ஷன் ஆஃப் பீட்டா கரோட்டின் இன்டு கலர்லெஸ் விட்டமின் ஏ. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கவ் மில்க்ல பீட்டா கரோட்டின் இருக்கு, அதே பஃபலோ மில்க்ல விட்டமின் ஏவா இருக்கு. சரிங்களா? ஸோ பீட்டா கரோட்டின் இருக்கக்கூடிய மில்க் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் கவ் மில்க். நெக்ஸ்ட் பஃபலோ பிரீட்ஸ். இதுல பாருங்க, ஸ்பெசிபிக் கேரக்டர் சிக்கிள் ஷேப்டு ஆர்ம்ஸ், இது ரொம்ப முக்கியம். டர்ன்டு டவுன்வர்ட் இன் பேக்வர்ட் டைரக்ஷன், ஸ்கின் கலர் இஸ் எதர் ப்ரௌன். இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு இது தெரிஞ்சது அப்படின்னாலே கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? திஸ் ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிம்ராஜ் சுண்டால இருக்கு. நம்மளோட மெட்டீரியலும் அது கிளியர் கட்டா கொடுத்துருக்கும். சரிங்களா? நம்ம கிளாஸஸ் எடுக்கும் போது, நம்ம பிரீட்ஸ் படிக்கும் போது அதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஃபேக்ட்ஸ், ஸ்பெசிபிக் ஜெனரல், ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ட்ரைட்ஸ், இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒவ்வொரு இது படிக்கும் போதும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிப்போம். அதுல ஏதாவது ஒரு சில அனிமலுக்கு தான் இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய கலர் என்னன்றதை நம்ம படிப்போம். ஓகேங்களா? மில்க் ஈல்டு என்னன்றதை படிப்போம். சரிங்களா? பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, மீடியமா இருக்கா இல்ல லார்ஜா இருக்கா இல்ல ஸ்கின்னி அனிமலா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மில்க் அனிமல்ஸ், டெய்ரி பிரீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா பெருசா இருக்கும்.
ட்ரவுட் பிரீட்ஸ் பார்த்தா ஒல்லியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்? மில்க் ப்ரொடியூசிங் அனிமல் குண்டா இருந்தால் தான் நிறைய மில்க் கொடுக்கும். ட்ரவுட் பிரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்னாக்கா, அதிகமாக ஓடணும் அப்படின்னா அதோட பாடி கொஞ்சம் ஸ்லெண்டரா இருக்கணும். ஒல்லியா இல்லை, எனர்ஜெட்டிக்கா இருக்கும், மீடியம் ஸ்டேச்சர்ல இருக்கணும். பட் அதோடைய பாடி ஸ்லெண்டரா இருந்தால் தான் அது வந்து இது பண்ண ஃபீல்டு வேலை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் நாலேஜ் இருந்ததுன்னா வி கேன் ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ். அடுத்து கிராசிங் ஆஃப் கிராஸ் பிரீட் அனிமல் டு இட்ஸ் பியூர் பேரண்ட்ஸ் இன் F2. இது வந்து நம்ம ஜென்ரல் பிரீடிங் கொஷின், பேக் கிராசிங். அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்வீப் பிரீட்ஸ் இஸ் நோன் ஃபார் ப்ரொடியூசிங் சுப்பீரியர் குவாலிட்டி கார்பெட் wool. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ் டைப் ஆஃப் கொஷின். சரிங்களா? இருக்கக்கூடிய கொஷின்ல எது சுப்பீரியர் குவாலிட்டியோ அது நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து மில்க் ஃபீவர், நான் ஆல்ரெடி சொன்னேன். மில்க் ஃபீவர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பார்ச்சூரியன் பாரசிஸ். ஸோ நம்ம ஒரு கொஷின் படிக்கிறோம், ஒரு டிசீஸ் படிக்கிறோம்னா அதோடைய அதர் நேம்ஸ் என்ன, சிம்டம்ஸ் என்ன, காசட்டிவ் ஏஜென்ட் என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். அடுத்து மில்க் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிஜினஸ் பஃபலோ பிரீட் ஹஸ் ஹை கண்டென்ட் ஆஃப் பட்டர் மில்க் ஃபேட். ஸோ இது வந்து ஃபேக்ட்லயும் வரலாம், கம்பேரிசன்லயும் வரலாம். சரிங்களா? பட் இட் இஸ் கம்பேரிசன் மாதிரி இருந்தாலும் ஃபேக்ட். சரிங்களா? ஹை கண்டென்ட் இருக்கிறது முர்ரா. சரிங்களா? நம்ம படிக்கும் போதே பார்ப்போம். அண்ட் தென் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸ். ஸோ மோஸ்ட்லி நம்ம அனிமல் ஹஸ்பண்ட்ரி படிக்கும் பொழுது என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன்ஸ். சரிங்களா? என்னென்ன ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய டெஃபினிஷன்ஸ், பிரின்சிபல், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பிரீட்ஸ்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்பெஷல் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் ஸ்பெஷல் ஃபீச்சருக்கு முன்னாடி வந்து அது என்ன ப்ரீடுங்கிறது தெரியணும், என்ன அனிமல். அதுக்கப்புறம் அந்த அனிமல்ல அது என்ன பர்பஸ் ப்ரீட் அப்படிங்கிறது தெரியும். டியூவல் பர்பஸா, ட்ராட் பர்பஸா, மீட் பர்பஸா, மில்க் பர்பஸா, அது தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதோடைய அதர் நேம்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், மில்கிங் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் தெரியும். ஓகேங்களா? அடுத்து டெஸ்ட், எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு மில்க் டெஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நேம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல் ஜெண்டர்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். ஓகேங்களா? ஹேபிட்ஸ்ன்னு சொன்னும் போது அந்த பார்ட்யூரிஷன், ஃபீடிங் பிஹேவியர், அண்ட் தென் சவுண்டு, இதெல்லாம் தான் இந்த ஹேபிட்ஸ்ன்னு சொல்றது. அடுத்து டிசீஸ்னு பார்க்கும்போது காசட்டிவ் ஏஜென்ட், சிம்டம்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ், அதர் நேம்ஸ். இது தாண்டி இன்னும் என்னென்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங், ஃபீட் ரெக்குவயர்மெண்ட், கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதுதான் இருக்கிறது. இது தாண்டி வேற எதுவும் கிடையாது அந்த சப்ஜெக்ட்ல. சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம படிக்கணும். கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல கண்டினியூஸாக ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்தும் கேட்கலாம், இல்லை டைரக்ட் ஃபேக்டாகவும் கேட்கலாம். ஃபீட் ரெக்குவயர்மெண்ட்ல எவ்வளோ ஃபீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? ஹவுசிங்ல எந்த டைப் ஆஃப் ஹவுசிங்ல யூ கேன் அகாமடேட் மோர் அனிமல்ஸ், எந்த டைப் ஆஃப் அகாமடேஷன் இஸ் மோர் ஹைஜீனிக். சரிங்களா? ஸோ எந்த டைப் ஆஃப் அகாமடேஷன் இஸ் மோர் எக்கனாமிக். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கண்டினியூஸா அந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல ஹவுசிங்ல கேட்டாங்க, சுத்தமா தெரியல யாருக்குமே. ஓகேங்களா? மேபி அனிமல் ஹஸ்பண்ட்ரி படிச்ச அந்த கிராஜுவேட்ஸ்க்கு வேணா தெரியலாம். அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ திங்க் டிஃபிகல்ட் தான். எனக்கு அந்த டைம்ல தெரியல, அதுதான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா 1-2 வரும். நம்மளுக்கு வந்து எப்பயுமே அனிமல் ஹஸ்பண்ட்ரியில மினிமம் 5 கொஸ்டின்ஸாவது வந்துடும். சரிங்களா? மினிமம் 5 கொஸ்டின்ஸ்ல 3 ஈஸியா இருக்கும், 1 மாடரேட், 1 டிஃபிகல்ட். சரிங்களா? இந்த 1ங்கிறது 2 to 3 அப்படிங்கிற ரேஷியோக்கு வந்தது அப்படின்னாக்கா 2 ஈஸி அண்ட் மாடரேட், 3 டிஃபிகல்ட்னாக்கா அனிமல் ஹஸ்பண்ட்ரி வில் பி த டிசைடிங் ஃபேக்டர் தட் இயர். சரிங்களா? ஸோ ஆனா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்க கொஷின்ஸ் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் டிஃபிகல்ட்டா தான் இருக்க போகுது. இட் இஸ் நாட் தட் யாரோ ஒருத்தர் படிச்சதை வச்சு அவங்க கொஷின் எடுக்கலாம். அவங்க எடுத்த கொஷினுக்கு தான் நம்ம எல்லாருமே ஆன்சர் பண்றோம். சரிங்களா? ஸோ அதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. பட் ஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் வந்து தப்பா எழுதக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆன்லைன் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம ஆன்சர் பண்ணாலும் கூட அதை மாத்தி ஆன்சர் பண்ணலாம். அது பெனிஃபிட்டும் கூட, நெகட்டிவும் கூட, டிஸ்அட்வான்டேஜும் கூட. ஏன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்போம், பட் ஓவர் திங்க் பண்ணி அதே கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் பண்ணுவோம்.
ஓகேங்களா? இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச டாபிக் தெரிஞ்ச கொஷின்ஸாக தான் இருக்கும். பட் என்ன எந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்கன்னா, ஒன்று அதை ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை அது தப்பா மார்க் பண்ணிட்டு வருவீங்க. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ரிவைஸ் பண்ணாமலோ இல்லை படிக்காமலோ போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அனிமல் ஹஸ்பண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும், பட் நமக்கான அவுட்புட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ டோன்ட் ஃபீல் ஃபார் தட். கோர்ஸ் நல்லா படிங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரியான கேள்விகள் வரலாம், எப்படி அந்த டாபிக்கை கவர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கவர் பண்ணி தந்துருவோம். ஸோ வித் திஸ் ஐ எம் கவரிங் கம்ப்ளீட்டிங் தி PYQ செஷன் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டாபிக். ஸோ அப்கமிங் கிளாஸஸ்ல வில் கவர் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஒன் பை ஒன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 கிளாஸஸ்ல 12 to 15 கிளாஸஸ்ல நம்ம இந்த டாப்பிக்கை டோட்டலாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ your classes will be scheduled between 45 minutes to 1 hour. சரிங்களா? சம்டைம்ஸ் எக்ஸீட் ஆகலாம், பட் ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் த கோர்ஸ் டாபிக் வித்தின் 15 hours so that it will be easy for you to revise also. ஓகேங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ எம் மறுபடியும் ஐ எம் bringing to your kind notice that Kili Legends have launched the AFO 2025 course in our Kili Legends app. So course போய் பாருங்க, the details are available in the app. So interested students, feel free to contact us, and if there is any need or help from our side, let us be informed. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் ஆப் மூலியமாகவோ இல்லை டெலகிராம் சேனல்லையோ இல்லை you can directly DM to the group admins. ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ask help, and Kili Legends, we are here to guide you. Okay, thank you so much for your valuable time. Thank you.